தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். நம்ம நேத்து பார்த்தது சிலப்பதிகாரத்தோட அடிப்படை தகவல்கள் பார்த்திருந்தோம் இல்லையா? சிலப்பதிகாரம், அதோட அமைப்பு, அதுல இருக்க முக்கியமான பாடல் அடிகள், அதுல இருக்க கேரக்டர்ஸ், இது எல்லாமே நம்ம நேற்று வகுப்புல பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 2 பாடல்களை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 2 பாடல்களை இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல முதல் பருவத்துல இருக்கக்கூடிய பாடல். அதுக்கப்புறமா 10ஆவது வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரத்துல பாடல் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு புகார் காண்டத்துல வருங்க. இந்த பாடல் புகார் காண்டத்துல மங்கள வாழ்த்து காதையில் வரக்கூடியது. புகார் காண்டம் காதை என்ன? மங்கள வாழ்த்து காதை. முதல் காதை. சரிங்களா? சிலப்பதிகாரத்துல முதல் காதையான மங்கள வாழ்த்து காதையில நமக்கு இந்த பாடம் பாடப்போமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலியில் உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் தீங்கு நேர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்து ஒழுகலாம். பாடல் பார்க்கிறோம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலாம். திங்களே உன்னை வணங்குகிறேன், திங்களே உன்னை வணங்குகிறேன். அது என்ன சொல்றாரு? நிலவே உன்னை வணங்குகிறேன், நிலவே உன்னை வணங்குகிறேன். எப்படிப்பட்ட நிலவு? கொங்கு அலர் தார் சென்னி. கொங்கு அலர் தார் சென்னி. பொங்கு மகரந்தம். அலர் மலர், தார் மாலை, சென்னி சோழன். இந்த ஒவ்வொரு பாட்டுலயும் ஒவ்வொரு இதுக்கு பொருள் மாறலாம். இப்ப சென்னிங்கிறது சில பாடல உச்சி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க சரியா? ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி இதுல இருக்கும். பொருநராற்றுப்படையில பார்த்துப்பீங்க. சரி, பெரும்பானாற்றுப்படையில இருக்கும். பெரும்பானாற்றுப்படையில ஒரு பாட்டு இல்லையா? வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி அப்படின்னு வரும். அது வேற இது வேற. ஓகே, நமக்கு பாடலை பொறுத்து மீனிங் பார்க்கணும். இங்க சென்னினா சோழ மன்னன். சோழ மன்னனுக்கு பேர் பார்த்திருப்போம் இல்லையா? சென்னி, செம்பியன், கிள்ளி, பழவன், காவிரி நாடன், நீர் நாடன் இல்லையா? சென்னி, செம்பியன், கிள்ளி, பழவன், காவிரி நாடன், நீர் நாடன், இதெல்லாம் யாருடைய பட்டங்கள், பெயர்கள் அப்படின்னா சோழர்களுடைய பெயர்களா இருக்கும். பாருங்க, சென்னி யாரு? சோழமன். கொங்கு, கொங்குனா மகரந்தம். அலர்னா மலர். தார்னா மாலை. மகரந்தம் நிறைந்த மலர்களை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய அப்படிங்க, மகரந்தம் நிறைந்த மலர்களை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய சோழ மன்னனின் வெண்கொற்ற கொடை போல, தலைக்கு மேல இருக்க வெண்கொற்ற கொடை, அப்படி வெண்கொற்ற கொடை போல இருக்கிற நிலவே உன்னை வணங்குகிறேன், நிலவே உன்னை வணங்குகிறேன், நிலவே உன்னை வணங்குகிறேன். நிலவே நீ எப்படி இருக்கிற? கொங்கு அலர்தார் சென்னி, மகரந்தம் நிறைந்த மலர்களை மாலையாக சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சோழ மன்னனுக்கு மேல இருக்கு பாருங்க, இது ஒரு வெண்கொற்ற கொடை, அது மாதிரி மேல இருக்கக்கூடிய நிலவே உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்துங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு வேறு வளர்ந்தெறிதலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்தெறிதலான் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரியா? ஓகேங்க. ஞாயிறு, சூரியனே உன்னை வணங்குகிறேன், சூரியனே உன்னை வணங்குகிறேன். காவிரி நாடன் யார்தான்? சோழன். திகிரி, திகிரின்னு என்ன? ஆணை சக்கரம். பொன் தங்கம். கோடு மலை. மேரு அப்படின்னா இமயமலை. சொல்றாரு, சூரியனே உன்னை வணங்குகிறேன், சூரியனே உன்னை வணங்குகிறேன். எப்படிப்பட்ட சூரியனே? காவிரி நாடன், அதாவது சோழ மன்னனின் ஆணை சக்கரத்தை போல
சோழ மன்னன் ஆணைச்சக்கரத்தை போல தங்க மலையான பொற்கோடுன தங்க மலை, தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய மலையான மேருமலை, இமயமலையை சுத்தி வரக்கூடிய சூரியனையும் உன்னை வணங்குறேன். காவிரி நாடன், சோழ மன்னனின் ஆணைச்சக்கரம், அது எனக்கு சோழ மன்னனின் ஆணைச்சக்கரம் அப்படின்னு. இப்போ ஆணைச்சக்கரம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த திருமால் கையில் இருக்க சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு இல்லைங்க. ஆணைச்சக்கரம்னா ஆணை, ஒரு சோழ மன்னன் போடக்கூடிய ஒரு ஜீவோ, அரசாணைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சர்க்குலர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா, சர்க்குலர் சென்ட் பண்ணாங்கன்னா, சர்க்குலர் என்ன சுற்றறிக்கை தமிழகம் முழுவதும் சுத்தி வரும். ஏன்னா தமிழக அரசுடைய அரசு அதிகாரம் எது வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள. கரெக்டா? அதே மாதிரிதான் இப்ப சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் எங்க வரைக்கும் சுத்துது அப்படின்னு சொன்னா, இமயம் வரைக்கும் சுத்திட்டு வருமா? ஏன்னா இமயம் வரைக்கும் வென்றவன் சோழன். அதான் சொல்றாரு, சோழ மன்னனின் ஒரு ஆணை சக்கரமானது, ஆணை சக்கரம்ங்கிறது ஏன் ஆணை சக்கரம் சொல்றாங்கன்னா, ஆணைனா ஜீவோ தான், கவர்மெண்ட் ஆர்டர். அதே சக்கரம்னு சொன்னா, இது ஒரு சக்கரம் சுத்தி வருவது போல இது என்ன பண்ணுதான், இந்தியா ஃபுல்லா சுத்தி வருது. சரிங்க? அப்ப இந்தியா, அதாவது இந்த இமயம் வரைக்கும் ஜெயிச்சிருக்காரா சோழ மன்னன், அதான் சொல்றாங்க. சரியா? காவிரி நாடன் திகிரி போர், காவிரி மன்னன், அதாவது காவிரி நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னனான, சோழ மன்னன் இருக்கா இல்லையா, இவனுடைய ஆணை சக்கரமானது எப்படி இமயம் வரைக்கும் போயிட்டு வருதோ அது மாதிரி தங்க நிற மலையான இமயமலையை சுற்றி வரக்கூடிய சூரியனை உன்னை நானும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ல? ஓகே, முடிச்சா? அடுத்துங்க, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலாம். மழையே உன்னை வணங்குகிறேன், மழையே உன்னை வணங்குகிறேன். நாம நீர், நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். வேலி எல்லை, அழி அழிந்தன அழித்தல் கருணை, மேல் நின்று தான் சுரத்தலாம். ஓகேவா? மழையை உன்னை போற்றுகிறேன், மழையை போற்றுகிறேன். எப்படிப்பட்ட மழை? நாம நீர் வேலை, அச்சம் தரும் கடலையே எல்லையாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய, அச்சம் தரும் கடலையே எல்லையாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னனின் கருணையை போல. சோழ மன்னன் நிலப்பகுதி ஃபுல்லா ஜெயிச்சிட்டாராம், அவருக்கு எல்லைனாலே கடல் பகுதி தானாம். சரிங்க? கடலை தாண்டி போக முடியல, அதனால கடல் வரைக்கும் ஜெயிச்சு வச்சிருக்கிறாராம். அதான் சொல்றாரு, கடலையே, அச்சம் தரும் கடலையே எல்லையாக கொண்டு இருக்கக்கூடிய சோழ மன்னனின் கருணையை போல. ஏன்னா சோழ மன்னன் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அடுத்து எதிர்பார்க்க மாட்டாரு, நான் கொடுத்தா நீ எனக்கு தருவியா அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாரு, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சோழ மன்னனை போல மேல் நின்று அள்ளி கொடுக்கிறியே, மழையே உன்னை வணங்குகிறேன். ஓகே, அடுத்து, பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும், பூம்புகார் நகரமே போற்றுகிறேன், பூம்புகார் நகரே உன்னை போற்றுகிறேன். வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்து ஒழுகலாம். ஏன் வீங்கு நீர், வீங்கு நீர் வேலி உலகிற்கு, அதாவது நீரையே எல்லையாக வச்சிருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவன் குடும்பத்தோடு சீரும் சிறப்பாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பூம்புகாரே உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குகிறேன். அப்படிப்பட்ட சோழ மன்னனை, சோழ மன்னன் இருக்கக்கூடிய பூம்புகாரே உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த பூம்புகார் போட்டது மட்டும் பள்ளிப்பாட புத்தகத்துல போய் இருக்காது, மத்த எல்லாமே பார்த்திருப்போம். திங்களை போட்டதும் திங்களை போட்டதும் கொங்கு அலர்தா சென்னி குளிர் வெண்குடை போன்று இவங்கன் உலக அளித்தனான். மகரந்த நிறைந்த மலர்களை மாலையாக சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய சோழ மன்னனின் தலைக்கு மேல இருக்க வெண்கொற்ற கொடை மாதிரி இருக்கிற நிலவே உன்னை வணங்குகிறேன், நிலவே உன்னை வணங்குகிறேன். ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்தெறிதலான். ஒரு காவிரி நாடன், காவிரி பகுதி ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னன் இருக்கார் இல்லையா, இந்த சோழ மன்னனின் ஆணை சக்கரம் எப்படி இமயமலை வரைக்கும் போய் சுத்திட்டு வருதோ அது போல இந்த இப்போ தங்க நிற மலையான இமயமலை சுத்தி வரக்கூடிய சூரியனை உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குகிறேன். மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலாம் சொல்லிருக்காங்க. என்னது, ஒரு அச்சம் தரும் கடலையே எல்லையா கொண்டு வாழக்கூடியவர் இந்த சோழ மன்னன். சோழ மன்னனுடைய கருணை எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அது மாதிரி எல்லையில்லாம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மலையே உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறது. இதுல எல்லாம் பாருங்க, சோழ மன்னனா சொல்றாரு ஏங்க அப்படின்னா புகார் கண்டத்துல இருக்கிறது. இன்னொன்னு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம், கரிகால சோழன் வந்து இவருக்கு தாத்தா அப்படிதானேங்க. கரிகால சோழனுடைய பொண்ணு நற்சோனை, நற்சோனைக்கும் இமயவரமன் நெடுஞ்சேரலானுக்கும் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். அப்புறம் தன்னுடைய தாத்தா குடும்பம் தான் பூம்புகார் தான் சோழ நாடு வேற இல்லையா. சோழ நாட்டுல ஆரம்பிக்கிறதுனால சோழ நாட்டை புகழ்ந்து, சோழ மன்னனை புகழ்ந்து, அதே நேரத்துல இயற்கையும் புகழ்ந்து வணங்கி ஆரம்பிச்சிருப்பார். சூப்பரான ஒரு பாடம். ஓகே, அடுத்த பாடம் பார்ப்போமா.
இதுவும் புகார் கண்டதான். புகார் கண்டத்துல 5வது காதையான இந்திர விழா ஊர் எடுத்த காதை. இந்திர விழா நடத்தக்கூடியது. ஊர்ல இந்திர விழா நடத்துறாங்க, அதை பத்தி சொல்லக்கூடிய காதை. அதுல பாட்ட பார்ப்போமா? ஒவ்வொரு பாட்ட பார்ப்போமே. அதாவது மருவூர் பாக்கம் அப்படின்னு ஒரு ஊருங்க. இந்த ஊருங்க மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம் இல்லையா? மருவூர் பாக்க ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இந்திர விழா கொண்டாடுறாங்க. அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி எதுல சொல்லியிருக்காங்க? நம்ம 10ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்துல இருக்குது. அப்பா, வண்ணமும் சுண்ணமும் தன்னரு ஜாதமும் பூவும் புகையும் மேவியவரே பகர்வனர் திரிதரும் நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை கார்கர் இருக்கையும். இப்பா, வண்ணமும் வண்ணப்படிகள் இருக்குல்ல, கலர்படி, வண்ணப்பொடிகள். அடுத்து சுண்ணம் தானே, சுண்ணாம்பு. தன் அப்படின்னா குளிர்ந்த, நறுமணம்னா நறுமணம் மிக்க, சாந்தம்னா சந்தனம். என்னெல்லாம் இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னா வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும். சரிங்க, வண்ணமும் சுண்ணமும் தன்னரு சாந்தமும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்க, இது என்னங்க அப்படின்னு கேட்டா, சரியா, வண்ணமும் சுண்ணமும் தன்னரு சாந்தமும் அப்படின்னா வண்ணம் வண்ணப்பொடிகள், அடுத்து சுண்ணம் சுண்ணாம்பு பொடிகள், தன்னரு சாந்தம் அப்படின்னா குளிர்ந்த நறுமணமிக்க சந்தன பொடிகள், பூவும் புகையும் மேவி விரையும். பூ தெரியும் இல்லைங்க, பூக்கள். புகை அப்படின்னா புகை போடக்கூடிய வாசனை பொருட்கள் இருக்கு இல்லையா, அது சந்தனமரக்குச்சி, செம்மரக்குச்சி, அகில் குச்சி, இல்ல சாம்பிராணி, இந்த மாதிரி புகை, நறுமண புகை போடக்கூடிய பொருட்கள். மேவிய விரையும், இது நறுமண பொருட்கள் தான். அவங்க மேல பூசக்கூடிய நறுமண பொருட்கள், ஜவ்வாது இந்த மாதிரி சொல்லுவாங்க, பர்ஃபியூம்லாம் போயிருக்காது, அந்த மாதிரி ஓகே, நறுமண பொருட்கள். இதெல்லாம் பகர்வனர் விற்கக்கூடியவங்க. திரிதரும் நகர வீதியும், இந்த நகர வீதிக்குள்ள டவுனுடைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். யாரெல்லாம் இருக்கா? வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் திரிதரும் பகர்வரும் திரிதரும் நகர வீதியும். வண்ணம் வண்ணப்பொடிகள், சுண்ணம் சுண்ணாம்பு பொடி, தன்னரும் சாந்தம் குளிர்ந்த நறுமணமிக்க சந்தன பொடிகள், அதுக்கப்புறம் பூ, நறுமண புகை போடக்கூடிய பொருட்கள், அடுத்து மேல பூசிக்கக்கூடிய நறுமண பொருட்கள், இதெல்லாம் விற்கக்கூடியவங்க தெருவுல அங்கங்க நடந்துகிட்டே வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அடுத்துங்க, பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும். பட்டு தெரியும், சில்க். பருத்தி தெரியும், காட்டன். மயிரினும் அப்படின்னு என்ன சொல்றாங்க? கம்பளியை சொல்றாங்க இல்லையா? பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும். பட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சில்க். பருத்தி காட்டன். மயிரினும் அப்படிங்கிறது என்னது? நமக்கு வந்து கம்பளி சொல்லியிருக்கோம், உள்ளன் இல்லையா? ஆட்டு ரோமங்கள்ல இருந்தாலும் கம்பளி தயாரிப்போம், அதுதான் சொல்லியிருக்காங்க. பட்டினும் மயிரினும், சரி, பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை கார்கர் இருக்கையும். கார்கர்னா யாருங்க அப்படின்னா நெசவாளர். யாருங்க? நெசவாளர். அதான் என்ன சொல்றோம், இந்த மாதிரி பட்டு நூல்ல இருந்து பட்டு துணி தயாரிக்கிறவங்க, அந்த ஆட்டு ரோமங்கள்ல இருந்து கம்பளி துணி நெய்யறவங்க, அடுத்து இது இருக்க பருத்தி நூல்ல இருந்து பருத்தி துணி தயாரிக்கணும். அதாவது துணி கிளாத் தான் தயாரிக்கணும், இதை ட்ரெஸ்ஸா மாத்தல, அது வேற. இப்போ வந்து என்னது, நெசவாளர சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, யாரெல்லாம் இருக்கிறா? வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் ஜாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும். சரிங்களா? அப்புறம் அது வண்ணப்பொடிகள், சுண்ணாம்பு பொடிகள், குளிர்ச்சி மிக்க சந்தன பொடிகள், அடுத்து பூ, அடுத்து என்னது, நறுமண புகை போடக்கூடிய பொருட்கள், மேல பூசக்கூடிய நறுமண பொருட்கள், இதெல்லாம் விற்கிறவங்க இருக்கிறாங்க. பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்மையினை கார்கர் இருக்கையும். என்னது, பட்டு துணி, அதுக்கப்புறம் என்னது, கம்பளி, அதுக்கடுத்து காட்டன்.
பருத்தி துணி இதெல்லாம் நெய்யக்கூடிய நெசவாளர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாடல பார்ப்போமா? தூசும் துயிரும் ஆரமும் அகிலும், தூசும் துயிலும் ஆரமும் அகிலும், மாசறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். தூசும் துயிரும், தூசுன பட்டு, துகிர் பவளம், ஆரம் மாலை, அகில் அகில் மரக்கட்டைகள், முத்து மணி பொன் எல்லாம் தெரியும். மாஸ்டர்னா குற்றமில்லா, வெறுக்கை அப்படின்னா செல்வம். தூசும் துயிரும், தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும். அங்க இருந்து பட்டு தூசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க பட்டு துணி தூசின்னு சொன்னா, தூசி மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்குது, வெயிட்லெஸ்ஸா இருக்குல்ல, அதனால தூசுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே. துகிர் பவளம், ஆரம் மாலைகள், அகில் சந்தனக்கட்டைகள், அடுத்து குற்றமில்லாத முத்துகள் மணிக்கற்கள் தங்கம், இது எல்லாம் நிறைய இருக்குங்க. நல்லா இருக்கு. பட்டு துணியா இருக்கட்டும் அல்லது பவளமா இருக்கட்டும், பட்டு பவளம், அதுக்கப்புறம் என்னங்க மாலைகள், அதுக்கப்புறமா அகில் மரக்கட்டைகள், அதுக்கப்புறமா குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு குற்றமே இல்லாத தங்கம் வைரம் மாணிக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. முத்தும் மணியும் பொன்னும். இதை எப்படி சொல்லுவோம்? அருங்கல வெறுக்கையோடு இப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாம் அளந்து கடையறியா, இவ்வளவுதான் இருக்குன்னா அளந்து சொல்ல முடியல. கடைனா எல்லை, இவ்வளவுதாங்க இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன சொல்லலாம்? ஒரு 50 பவுன் இருக்கு, 50 பவுன் தங்கம் இருக்கு, 100 பவுன் தங்கம் இருக்கு அப்படின்னு அளந்து சொல்றோம்ல, அதுதான் அளந்து கடை. அப்படி அறிய முடியாத அளவுக்கு நிறைய செல்வங்கள் குவிஞ்சிருக்கு. இதை பாக்குறவங்க மயங்கி போய் நிக்கிறாங்க, மயங்கி நிக்கிறாங்க. சரியா? ஓகே. பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதி. பால் வகை என்னென்ன வகை வகையா பிரிச்சு வச்சிருப்போம் இல்லையா? அது பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். கூலம்னா தானியம், தானியம் வைக்கிறதுக்கு தனி வீதி இருக்கு. சரியா? அந்த ஸ்ட்ரீட்ல தானியங்கள் மட்டும்தான் வைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? அதான் சொல்லுவாங்க பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதி. தனித்தனியா வகை வகையா பிரிச்சு தானியங்கள் வைக்கக்கூடிய தானியம் விற்கிற வீதி இருந்துச்சு. ஓகே. அடுத்துங்க, காழியர் கூவியர் கல்நுடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நில விலங்கிரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மெலி இருக்கையும். காழியர் கூவியர் கல்நுடை ஆட்டியர். அதனை காழியர் கூவியர்னா அப்பம் விற்கிறவங்க, விட்டு விற்கிறவங்க, கள் விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, உப்பு விற்கிறவங்க. காழியர் கூவியர் அப்பம் விற்கிறவங்க, விட்டு விற்கிறவங்க. அடுத்து கல்நுடை ஆட்டியர் கள் விற்கக்கூடியவங்க. மீன் விலை பரதுவர் மீனை விலைக்கு விற்கிறாங்க. வெள் உப்பு பகருனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பகருனர் ஃப்ரீயா உப்பு கொடுத்துட்டு நெல் வாங்கிக்கிறாங்க. பொதுவாக சங்க காலத்துல காயின் சிஸ்டம் கிடையாது, நாணய முறை. பின்னாடிதான் அது நாணய முறை வந்துச்சு. நம்ம சிலப்பதிகாரம் எழுதின காலகட்டம் ரெண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டம். சில பொருளை இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதான் இந்த பாட்டுல நல்லாவே தெரியுது. மீன் விலை பரதவர், மீன் விலை பரதவர் தானே, மீனை வந்து காசு விற்கிறாங்க. வெள்ளுப்பு பகருனர் நம்ம எப்பயே படிச்சிருக்கோம், பாத்திர சிஸ்டம் படிச்சிருக்கோம் இல்லையா? பண்ட மாற்று முறை. உப்பு கொடுத்துட்டு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உப்பு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பாசவர். பாசவர் என்ன? வெற்றிலை விற்கிறவங்க. வாசவர் வாசனை பொருட்கள், மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. பல்நில விலங்கியரோடு இப்படி பல விதமான பொருட்களை விற்கிறவங்க. ஓசுனர் என்ன விற்கிறவரு? ஊன் இறைச்சி விற்கிறவங்களும் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? அப்பம் விற்கிறவங்க, புட்டு விற்கிறவங்க, கள் விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, உப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறவங்க. அடுத்து பாசவர் வாசவர் பல்நில விலங்கியரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மேலை இருக்கையும். அதாவது பாசவர் வெத்தலை வைக்கிறவங்க, வாசவர் வாசனை பொருட்கள் மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறவங்க, பல விதமான பொருட்கள் வைக்கக்கூடிய பல்நில விலங்கியரோடு ஓசுனர் எண்ணெய் விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஊன்னதுங்க இறைச்சி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, யாரெல்லாம் இந்த இதுல இருக்காங்க பாத்தீங்களா? அடுத்துங்க, கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும், கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும்
மரங்கொள் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள் வினைஞரும் மன்னிட்டாளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோலின் துன்னரும். சரியா? ஓகே. அடுத்து கிழையினும் கிடையினும் தொழில் வளவெருக்கி பழுதியல் செய்வினை பால்களும் ஆக்கணும். யாரெல்லாம் இருக்காப்பா? கஞ்சக்காரன், வெண்கல பொருள், செம்பு பொருள் செய்யறவங்க, மரத்தை வெட்டி தொழில் செய்யக்கூடிய மரத்துக்கு தச்சக்காரர்கள், கருங்கை கொல்லர்னா இரும்பு தொழில் செய்வாங்க, இரும்பு அடிக்கக்கூடிய இரும்பு தொழில் செய்வாங்க, இரும்பு பற்றை. கண்ணுள் வினைஞர்னா ஓவியர், கண்ணுல பார்த்ததை வரைதரல ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி, மண்ணுல சிலை செய்யறவரு, மண்ணுல மறந்துடக்கூடாது. சரிங்களா? பொன்சை கொல்லர், தங்கத்துல நகை செய்யறாங்க. நன்கலம், வீட்டுக்கு தேவையான பொருள் செஞ்சு கொடுப்பாங்க, மண்பானை இதெல்லாம் செய்யக்கூடியவங்க. துன்னக்காரர் யாரு? டெய்லர், தையல்காரர் பேரு. சரியா? இது வந்து துணியை கிளாத்தை ட்ரெஸ்ஸா மாத்தக்கூடியவரு. சரியா? அதனால இவர் யாரு? டெய்லர், துன்னக்காரர். தோலின் துண்ணனா லெதர்ல ஏதாவது பொருள் தைக்கிறவர். என்னங்க லெதர்ல பொருள் தைக்கிறவர் தான் தோலின் துண்ணர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே. கிளி அப்படின்னு சொன்னா துணி, கிடைன்னு சொன்னா மரக்கட்டை. அப்ப துணியிலையும் மரக்கட்டை இது மாதிரி இதுல பொம்மை செய்யறவங்க, இப்படி எல்லா விதமான தொழிலும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. வெண்கலத்துல பொருள் செய்யறவங்க கஞ்சக்காரரும் செம்பு செய்கினரும், செம்புல செய்யறவங்க. மரங்கோல் தச்சரும் கருங்கை கொல்லரும். மரங்கோல் தச்சர்னா மரத்தை வெட்டி தொழில் செய்ய மரப்பொருட்களை செய்யக்கூடிய தச்சர்கள். கருங்கை கொல்லர்னா இரும்பு பற்றையில இரும்பு அடிச்சிருச்சு கை வந்து கருத்து போயிருக்கு இல்லையா, அதான் கருங்கை கொல்லர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துங்க கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும். கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொன்னா ஓவியர். சரியா? இப்ப பார்த்து பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க சொல்றோம். மண்ணீட்டாளர் சொன்னா மண்ணுல சிலை செய்வாங்க, மண்ணுல சிலை செய்வாங்க. சரியா? ஸ்கூல் புக்ல சில எடிஷன்ல வந்து கண்ணுள் வினைஞர்னு இருக்காது, மண்ணுள் வினைஞர்னு இருக்கும். அது தப்பு. சரியா? கண்ணுள் வினைஞர் தான் கரெக்ட். இப்போ புது எடிஷன்ல எல்லாம் மாத்திருப்பாங்க, பட் கீழே மீனிங்ல மாத்தாம வச்சிருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். சரியா? அடுத்துங்க பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும். பொன்சை கொல்லர்னா தங்க நகை செய்யறாங்க, நன்கலம் தருணர்னா வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் செஞ்சு தருவாங்க. துன்னக்காரரும் தோலின் துண்ணரும். துன்னக்காரர்னா டெய்லர், துணி தைக்கிறவரு. தோலின் துண்ணர்னா லெதர்ல ஏதாவது தைக்கிறவரு. அடுத்து கிளியினும் கிடையினும் பல்தொழில் பெருக்கி பழுதியில் செய்வினை பால்களும் ஆக்கணும். கிளினா துணி, கிடைனா மரக்கட்டை. இந்த மரக்கட்டை துணி இதெல்லாம் பொம்மை செய்யக்கூடியவங்க, இப்ப பலவிதமான தொழில் செய்யக்கூடியவங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அடுத்து குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பரல் மரபின் பெரும்பான் இருக்கையும். ஓகே. குழல் யாழ் மூலமாக இசைக்கருவிகள் இருக்குல்லைங்க, குழல் யாழ் மூலமாக குரல் முதல் ஏழும். ஏன்னா தமிழ் இசை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 7 டைப் தமிழ் இசை. இதெல்லாம் குரல், சுத்தம், கைக்கிளை, உளை, இழி, புறத்துத்தம், கைக்கிளை, உளை, இழி, தாரம். குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம். சாரி, ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தேன், விளரி மிஸ் பண்ணிட்டேன். தாரம் அல்லது தாளம்னு சொல்லுவாங்க. சரியா? அதாங்க குரல் முதல் 7. இந்த 7 வகையான இசைகள் இருக்கு இல்லையா, இந்த 7 வகையான இசைகளை குரல் முதல் 7, இந்த குரல் முதல் 7 இருக்கக்கூடிய இந்த 7 வகையான இசைகளை குழல் மற்றும் யாழ் இந்த மாதிரி இசைக்கருவியில வாசிக்கக்கூடிய யார் இருக்கா? வலுவின்றி இசைத்து, வலுனா குறைவு, குற்றமின்றி குறைவின்றி வாசிக்கக்கூடிய. சரியா? வாசிக்கிறது மட்டும் இல்லாம வழித்தீரம் காட்டும், மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கக்கூடிய, வழித்தரம் காட்டக்கூடிய அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கை, பெரும் பாணர்களும் இருக்கிறாங்க. சரியா? அதனால சொல்றாங்க அப்போ குரல் முதல் 7 வகையான தமிழ் இசைகள். இந்த 7 விதமான தமிழ் இசைகளை குழல், யாழ் போன்ற இசைக்கருவிகளால் வாசிக்க தெரிஞ்சவங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சவங்க, இப்படிப்பட்ட பெரும்பாணர்களும் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. சிறு குறு கைவினை பிறர் வினையாளரோடு மறுவின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். இப்படி சிறு குறு கைவினை தொழில் செய்யறவங்க, மத்த வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மறுனா குறைவின்றி, மறுவின்றினா குறைவின்றி, குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஊர் தான் இது இந்த மறுவூர் பாக்கம் அப்படின்னு பாடியிருக்காங்க. நமக்கு இந்திர விழா ஊர் எடுத்த காலையில நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இதுல வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்களா, எல்லா விதமான தொழிலும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா கல்லுல சிலை செய்யறது சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? பார்த்தோமா?
கண்ணுள் வினைஞர் மண்ணிட்டாளர் கஞ்சக்காரரும் செம்பு செய்கினரும் பொன்சை கொல்லரும் மரங்கோல் தச்சரும் எல்லாமே பார்த்தீங்க. ஆனா என்ன, கல்லில் சிலை பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் கல்லில் இப்போ சிலை செய்ய மாட்டாங்க. கல்லில் எப்போ செய்வாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு 7th செஞ்சுரியில மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கார் இல்லையா, அவரோட காலத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து கல்லில் சிலை செய்யறது எல்லாமே. இப்பெல்லாம் கல்லாம் சிலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது மட்டும் இதுல இருக்காது. சங்க காலத்துல இருந்து அத்தனை விதமான தொழில்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாடல்ல நிறைய விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 பாடல் வந்து பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இனிமேல் நாளைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸை நம்ம அடுத்து மணிமேகலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.